எவ்ரிவன், வெல்கம் டு மர்மல் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 to 3 டேஸ் பிஃபோர் ஒரு கமெண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இப்போது பிஸ்னஸ் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறனால என்னால் வீடியோஸே போஸ்ட் பண்ண முடியல. ஆனால் அதையும் தாண்டி வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு தோன்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸும் அப்புறம் நேரில் நான் சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்கும்போது அவங்க என்னோட வீடியோஸ் பார்த்து அவங்க லைஃப்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னு அவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ இவங்க வந்து பெங்களூர்னு நினைக்கிறேன். இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா என்னோட பட்ஜெட் பிளானிங்லாம் வந்து பிளான் பண்ணுறதுக்கு உங்கள் வீடியோ ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. கொரோனா டைமில் வந்து மணி சேவ் பண்ணேன். கார் வந்து ரொம்ப கம்மி லோனில் எடுத்திருந்தேன். அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க, ஒரு 4 பாயிண்ட்டு. அதில் 4th பாயிண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. எனக்கு அவ்வளோ கூஸ்பம்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அந்த கமெண்ட் படிச்சுட்டு. ஆக்சுவலாக நான் மாஸ்டர் செக்கப் பற்றி போட்டிருந்தேன் இல்லையா, மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பற்றி அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்த் செக்கப் எடுத்திருக்காங்க, மாஸ்டர் ஹெல்த் செக்கப். அதில் வந்து அவங்களோட அப்பாவுக்கு ஹார்ட்டில் நிறைய பிளாக் இருந்தது. அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் தான் தெரிஞ்சிருக்கு. உடனே வந்து ஏதோ மெஷர்ஸ்லாம் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டோம். சப்போஸ் நான் உங்கள் வீடியோவை பார்க்கலன்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறதுக்கே நீங்கள் தான் காரணம்னு அவங்க சொல்லியிருக்காங்க கமெண்ட்டை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ டெய்லி ரொட்டீன் போடுறத விட யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய எய்ம். அதனால தான் நான் வந்து ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ இல்லை ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ, இப்போ ஜீவனுக்கான அலர்ஜி பற்றி எனக்கு உடனே வீடியோ போடணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கலாம், அவங்க வந்து டக்குன்னு தைரியமாக ஒரு முடிவு எடுக்கணும். அதனால அந்த வீடியோவை நான் உடனே ஷூட் பண்ணி உங்களுக்காக போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து 2026 ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, அதுக்கான பட்ஜெட் பிளானர் நான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை. நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ஆனாலும் 2025ல என்ன மாதிரி பட்ஜெட் பிளானிங் பண்ணி போயிட்டு இருந்துச்சு, 2026ல வந்து என்ன சேஞ்சஸ் இருக்க போகுது என்னோட பட்ஜெட்டில் அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மணி சேவிங்ஸ் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, நான் போடுற வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. நான் ரெக்கரிங் டெபாசிட் போட்டால் நீங்களும் ஆர்டி போடுறீங்க. நான் ஃபிக்ஸட் டெபாசிட் எந்த பேங்க்கில் போடுறேன் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்து நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நான் நகை சீட்டு போட்டால் நீங்களும் நகை சீட்டு, நான் கோல்டு பாண்ட் வாங்கினா நீங்களும் வாங்குறீங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் என் மேலே இருக்கிறனால நான் அந்த ட்ரஸ்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன். இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக தான் நான் வந்து வீடியோஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 2026க்கான பட்ஜெட் பிளானிங் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மோட்டிவேஷனாக ஒரு சில வேர்ட்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். அது வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுட்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். பர்பிள் கேபேஜ் வந்து இங்கே உடுமலை மார்க்கெட்டில் கிடச்சிது. அது வாங்கிட்டு வந்து காலையில் சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் தான் செய்கிறேன். கேபேஜில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நார்மலாக கிடைக்கிற முட்டைக்கோஸை விட இதில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நார்மலாக செய்கிற முட்டைக்கோஸ் மாதிரியே தான். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கனோட எக்ஸ் அதையும் எடுத்துக்கிறோம். ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நானும் ஜீவனும் டெய்லியுமே எக் சாப்பிட்டுட்ருக்கோம். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வச்சு ஒரு கிரேவி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். எண்ணெயில் வந்து பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தோல் உரிச்சு வச்சுருந்தேன். அதை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு வந்து சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது இல்லாமல் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் போட்டு வதக்கி இது நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்தும் கலந்துக்கிறேன். இல்லைன்னா டேரெக்டாக கொரியண்டர் சீட்ஸாகவும் நீங்கள் போடலாம். பட் ஜாரில் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் போட்டு கிரைண்ட் பண்ணணும். இன்றைக்கி அகாராவோட இந்த ரீகல் பர்சனல் பிளெண்டர் இதில் தான் அரைக்க போகிறேன். வித்தின் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி கொடுத்துருச்சு. ஸோ 2 பிளேடு வருது அதில், கிரைண்ட் பிளெண்ட் அந்த மாதிரி 2 பிளேட் இருக்கும். ஏற்கனவே டெமோ கொடுத்துருந்தேன். அதில் கிரைண்ட் பிளேடு யூஸ் பண்ணி தான் இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அதை ஆஃப் பண்ணி தான் ஆன் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக பண்ணிடுச்சு. ஸோ குக்கரில் எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து போட்டு
கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாட்டுக்கோழி சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ மேலே வந்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு எல்லா நான்வெஜ் ரெசிபிலையும் கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்ப்பேன் நான். ஸோ மஞ்சள் தூள் கொஞ்சமாக, கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஏற்கனவே காரத்துக்கு வந்து நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம், பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு உப்பு. இன்னும் நல்லா திக்கான கிரேவியா வேணும்னா, நீங்க வந்து கொஞ்சமா முந்திரி, அப்புறம் கசகசா சேர்த்து கூட அரைக்கலாம். இது ரைஸுக்கு லஞ்சுக்கு செய்றனால நான் முந்திரி, கசகசாலாம் சேர்க்கல. ஒரு 2, 3 விசில்ல சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு கடைக்கு வந்திருக்கேன். சீயக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்றவங்க வந்து வெளிய காய வச்சிருக்காங்க. சீயக்காய், பூந்தி கொட்டை, வெந்தயம், செம்பருத்தி பூ. என்னன்னா கன்டினியூஸா ரெயினு காயவே மாட்டேங்குது. இப்ப சண்டேவும் ஒர்க் பண்ருக்கோம். சண்டே பார்த்தீங்கன்னா, மழை இல்ல, நல்ல வெயிலு. அதனால ஸ்டாஃப் எல்லாருமே வந்துட்டாங்க. எண்ணெய் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகப்போகுது. எண்ணெய் காய்ச்ச போறோம். எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி நான் வர்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க காலையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நான் இப்போ மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு தான் கடைக்கு வந்திருக்கேன். என்னன்னா சண்டேன்றனால காலைல கொஞ்சமாவது ஸ்பெஷலா ஜீவனுக்கு ஏதாவது சமைச்சு குடுக்கலான்ட்டு. மொடவாட்டு கிழங்கு சூப் தான் நான் லான்ச் பண்ணதுலயே வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. உண்மையாவே இந்த நம்ம ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்கிறனால வர குதிகால் வலி, பாத வலி, கால் வலி, முட்டி வலி எல்லாத்துக்குமே நல்லா கேக்குது. எனக்கு இப்போ ரீசென்ட்டா மறுபடியும் கால் வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் நிக்கிறனால. மொடவாட்டு கிழங்கு சூப்பு தான் எடுத்துட்டு இருக்கேன். குடிச்ச உடனே ஒரு ரிலீஃப் தெரியுது. பெயின் கில்லர்லாம் எடுத்தா நமக்கு வேலைக்கு ஆகாது இந்த மாரி பெயின்க்குலாம். அடுத்ததா சங்குப்பூ டீ பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது சுகரும், பிபியும் வந்ததுக்கு அப்புறம் தான் இத நம்ம குடிக்கணுன்ட்டு கிடையாது. இத வராம தடுக்கறக்கும் வருமுன் காப்பதே நல்லது. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். சுகர் வரக்கூடாது, பிபி வரக்கூடாதுன்னா தாராளமா சங்குப்பூ டீ எடுக்கலாம். இது வித்தவுட் சுகர் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். டெய்லியுமே எடுக்கலாம். இல்ல வாரத்துல 3 நாள் எடுத்தா கூட போதும். நல்லாவே பிபிய கண்ட்ரோல் பண்ணும். சுகர் லெவல வந்து நல்லா கம்மி பண்ணுது. ஏன்னா எனக்கும் ப்ரீ டயாபெட்டிக்ன்னு வந்திருந்துச்சு. இப்ப நான் வாரத்துல 3 நாள் சங்குப்பூ டீ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கஸ்டமர் வந்து வெறும் வேம்பால பட்டை மட்டுமே போட்டு ஆயில் வந்து 2 லிட்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு வேம்பால பட்டை மட்டும் போட்டு நாங்க ஆயில் காய்ச்சிட்டு இருக்கோம். ஏன்னா, அவ்ளோ நல்லது. ஸ்கேல்ப்ல இச்சிங்லாம் இருக்காது. அந்த புழு வெட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே அந்த வேம்பால பட்டை வந்து கியூர் பண்ணும். எங்க ஆயிலோட கலருக்கு காரணம் அந்த வேம்பால பட்டை தான். நெறைய பேர் ஏன் ரெட் கலரா இருக்குன்னு கேட்குறீங்க. அதுக்காக சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு 25 லிட்டர்ஸ் எல்லா ஹெர்ப்ஸும் போட்டு காய்ச்சியிருக்கோம். இது வந்து 7 டேஸ்க்கு அப்புறமா தான் ஃபில்டர் பண்ணி பாட்டில்ஸ்ல வந்து பேக் பண்ணுவோம். ஸோ ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா 100 ml பாட்டிலாவும் கிடைக்குது, 500 ml பாட்டிலாவும் கிடைக்குது. இல்ல இதுக்கு முன்னாடி டார்க் கிரீன் கலர் வந்ததுக்கு காரணம் இண்டிகோ பவுடர் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இண்டிகோ பவுடர் ஆட் பண்றது இல்ல. ஏன்னா இண்டிகோ வந்து ஒரு சிலருக்கு இச்சிங் ஆகுது அப்படின்னு சொன்னனால தான். ஸோ இப்போ வந்து கலருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த வேம்பாலம் பொட்டை போடுறது. அது நல்லா முடி அடர்த்தியா வளர்றக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா டாண்ட்ரஃப் வராது. ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான். சோப்பும், ஷாம்பூ மட்டும் தான் நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட யூனிட்லேருந்து எடுத்து சேல் பண்றேன். 500 ml ஹேர் ஆயிலுக்கு வந்து நீம் ஹோம்பு ஃப்ரீயா வருது. ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு வந்து ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு கேட்டலாக் லிங்க் வந்துரும். உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் பிளானிங் 2026 வந்து இங்க எழுதியிருக்கேன். 2025யோடத மறுபடியும் ஒரு தடவ சொல்லிர்றேன். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து எது இதுல நிறுத்திட்டு, எது புதுசா ஆரம்பிக்க போறேன்னு தெரியும். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் வந்து மாசம் 10,000 15 மந்த்ஸுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல ஜீவனோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக போட்டுட்ருந்தேன். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.25% இருந்தது. அதனால போட்டேன். 7%க்கு மேல இருந்தா மட்டும் தான் நான் ரெக்கரிங் டெபாசிட் போடுவேன். கோல்டு சீட் வந்து ஜிஆர்டில போட்டுட்ருந்தேன். 11,000 பெர் மந்த்து முடிஞ்சு இப்போ நகை எடுத்தது உங்களுக்கு தெரியும். அப்புறம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டும் நான் ஐசிஐசிலேயே தான் கன்டினியூ பண்ணிருக்கேன். நீங்கள் எதில் வேணால் போடலாம். போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலும் சரி, பேங்க்கில் போட்டாலும் சரி, சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து நமக்கு கூட்டு வட்டி தருது. அது வந்து மாதம் 1,500 ஒவ்வொரு மாதமும் நான் பே பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளி நகைங்களுக்காக நகை சீட்டு போட்டுட்ருந்தேன். இப்போ டிசம்பரோட 9 மாதம் முடியுது. ஜனவரி, பிப்ரவரியோட இந்த சீட்டு முடிஞ்சிரும். ஸோ 1,500 பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு கட்டணும். மினிமம் அமௌண்ட் வந்து ரூ. 1,000. இப்போ எனக்கு நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, அவங்க சைட்லேருந்து 15% வந்து வேல்யூ ஆடடாக கொடுக்குறாங்க. அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டி முடிச்சிருப்போம். 12 மாதம் கட்டி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் கிடைக்கும். நடுவில் வந்து நீங்கள் நகை எடுத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் வராது. ஸோ அதனால் நானும் பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கேன். பிப்ரவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஜிஆர்டி போனப்போ ஒரு ஆரம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு
வந்திருக்கேன். அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, இந்த மாரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி நாங்க ஜுவல் குடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து தங்க நகை ஏதாவது ஒண்ணு புடிச்சிருக்கு, அத ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அதே கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியே செஞ்சு குடுக்குறாங்க. அது வந்து பார்க்கறக்கு தங்கம் மாரியே தான் இருக்கும். தங்கம் விக்கிற விலையில நம்ம அந்த அந்த ஆரம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 8 பவுனோ என்னமோ! அதெல்லாம் வாங்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம கோல்டு பிளேட்டட் சில்வராவது வாங்கிக்கலான்றது தான் பிளானு. ஸோ அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, 15% ப்ராஃபிட்ன்றப்போ நமக்கு 2700 கிடைக்கும். நம்ம கட்டினது 18,000 2ம் சேர்ந்து 20,700 நம்ம அவங்ககிட்ட நகை வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல டீல் தான். இப்போ இயர் எண்ட் சேலும் போயிட்டுருக்கு. நான் இந்த கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணி சென்ட் பண்ண ஜுவல்லோட பிக்சர்ஸ் வேணா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அட்டாச் பண்றேன். பாருங்க. இப்போ வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ₹5,000க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே 10% ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இத மிஸ் பண்ணாம அத யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, 10,000 பர்ச்சேஸ் பண்ணா தான் 10% டிஸ்கவுண்ட் அப்படி இருந்தது. இப்போ 5,000க்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பிப்ரவரி மந்த்து நான் என்ன ஜுவல்லரி கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கிறேன்னு கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஸோ பட்ஜெட் பிளானிங் ஃபார் 2026 சொல்லிடுறேன். ரெக்கரிங் டெபாசிட் வந்து கண்டிப்பாக கன்டினியூ பண்ண போகிறேன். மாதம் ₹10,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7% விட அதிகமாக இருந்தால் தான் போடுவேன். சப்போஸ் ஐசிஐசியில் கம்மியாக இருந்துச்சுன்னா வேறு பேங்க்கில் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, போன வருஷம் வரைக்கும் ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஃபார் ஸ்கூல் ஃபீஸு. இந்த வருஷத்துலேருந்து ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஃபார் காலேஜ் ஃபீஸ் போட போகிறேன். நான் ஜீவனோட காலேஜ் எங்கே இருக்க போகுது, எவ்வளோ ஃபீஸ் வரும் அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் கன்டினியூ பண்ண போகிறேன். எனக்கு இது ஒரு லம்பான அமௌண்ட்டாக அப்போது கிடைக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து பிபிஎஃப்பும் நான் கண்டிப்பாக கன்டினியூ பண்ணி தான் ஆகணும். அது ஒண்ணு. ஜிஆர்டியோட கோல்டு சீட்டை வந்து நான் நிறுத்திட்டேன். இனிமேட்டு நான் கோல்டு சீட்டு போடுறதா இல்ல. 2 முக்கியமான காரணம். ஒண்ணு வந்து எனக்கு ஜீவனோட காலேஜ் ஃபீஸ்க்கு வந்து எனக்கு அமௌண்ட் தேவைப்படும். நான் கோல்டில் அதனால இன்வெஸ்ட் பண்ண விரும்பல. 2வது நான் இப்போ ரீசெண்டா நகை எடுத்தப்பவே சொல்லியிருந்தேன். அந்த நம்ம நகை சீட்டு போட்டோன்றனாலேயே போயிட்டு அங்கே ஏதாவது ஒன்று எடுக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு கலெக்ஷன் பிடிக்கலினாலும். அப்புறம் ஜிஆர்டியில் வந்து எனக்கு ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போன தடவை நகை வாங்க போனப்போ. அதனால் இப்போதைக்கு எனக்கு நகை சீட்டு போடுற பிளான் இல்லை. பிபிஎஃப் வந்து கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கோல்டு ரேட் ஏறிட்டுருக்கு. நமக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போய்க்கலாம். சில்வருக்கும் ரீசேல் வேல்யூ இருக்குது. அப்புறம் தங்க நகை மாதிரியே நமக்கு கோல்டு பிளேட்டட் சில்வராகவும் கிடச்சிருது. அதனால் நான் இந்த பிப்ரவரி மந்த் வந்து ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரியில் நகை சீட்டு முடிஞ்ச உடனே மறுபடியும் நகை சீட்டு கன்டினியூ பண்ண போகிறேன். 2500 பர் மந்த் போடலான் இருக்கேன். இந்த நகை சீட்டு பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு பின்டு கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லலாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன டவுட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், பெங்களூரில் இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ண போகணுன்னா நீங்கள் நேரில் கடையிலேயே போய் கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். வெளியூரில் இருக்கவங்க வந்து இவங்கக்கிட்ட நகை சீட்டு போட்டிங்கன்னா, இப்போ நானே வெளியூரில் தான் இருக்கேன். ஸோ மாதம் மாதம் நம்ம அமௌண்ட் ஜிபே பண்ணும்போது அவங்க கரெக்டாக அந்த டேட்டில் என்ட்ரி போட்டு சைன் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப்பில் பிக்சர் சென்ட் பண்ணிடுறாங்க. 12 மந்த்ஸ் முடிச்சு நகை எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நிறைய ஆஃபர்ஸு, டெய்லி என்னென்ன புது கலெக்ஷன் வருது, கஸ்டமர்ஸ்க்கு வந்து இவங்க என்ன மாதிரி ஜுவல்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் அதில் ஏதாவது நகை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது பார்த்து வச்சுட்டு நீங்கள் நகை சீட்டு போட்டு நகை சீட்டு முடியும் போது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக புதுசாக 2026க்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, சிப் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக, எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ண போகிறேன். நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க இதில் வந்து நல்லா லாபம் கிடைக்குதுன்ட்டு. ஸோ அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சிப்புன்றதும் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லம்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரே டைமில் கொண்டு போய் போடுறது 1 லட்சத்தை. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதையே பிரித்து 12 மாதமாக போடுறோம், மாதம் மாதம் ₹10,000 போடுறோம் அப்படின்னா அது வந்து எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நம்ம எந்த ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் நம்ம போடணும். இப்போ ஃபஸ்ட் மந்த் வந்து ₹1000 கட்டுறோன்னா 12 மாதமும் ₹1000 தான். ஃபஸ்ட் மந்த் ₹10,000 கட்டுறோன்னா ஒரே மாதிரி தான், ரெக்கரிங் டெபாசிட் மாதிரியே தான். பட் இது வந்து ஃப்ளூக்கு, லக் இருந்தால் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் இதில். ஸோ இப்போதைக்கு நான் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னென்னா இப்போ டிசம்பர் மந்த் வந்து ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. நிறைய கமிட்மெண்ட்ஸு. இப்போ ரீசெண்டாக ஜீவனோட டிரான்ஸ்போர்ட் ஃபீ பே பண்ணுறது, அப்புறம் இவர் வேறு, என் ஹஸ்பண்ட் வேறு காருக்கு இன்சூரன்ஸ் ரெனிவல், கார் சர்வீஸ், அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இப்போ டிசம்பர் ஜனவரிக்கும். ஸோ அதனால் இன்னும் நான் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல. கண்டிப்பாக எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஒரு முக்கியமான விஷயம் நான் நோட் பண்ணது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய ஹோம் மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம். வேலையை வந்து கன்டினியூ பண்ண முடியல ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே. அப்போ வந்து நம்ம ஒரு பிரேக் எடுக்கிறோம்.
ஆம், கண்டிப்பா ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் பேபி வளர்ற வரைக்கும் நம்ம வேலைக்கு போறத பத்தி நெனச்சு பார்க்கவே முடியறதில்ல. அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூல்ல சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா, நமக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்குது. மேபி அவங்களுக்கு ஒரு ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நீங்க வந்து கேர் பண்ணிக்கிறீங்க, ஓகே. அதுக்கப்புறமா குழந்தைங்க வளர்ந்துடுறாங்க. அவங்களே அவங்கவங்க வேலைய வந்து பார்க்குற மாரி இப்ப ஜீவனைலாம் நான் அப்படிதான் ட்ரெயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இருந்து எனக்கு வந்து கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு இருந்தது. ஸோ நானு வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவனே லஞ்ச் பாக்ஸ கழுவி வைக்கிறது, அவனோட திங்ஸ் அவனே அரேஞ்ச் பண்றது, இது மாரி நான் ஃபர்ஸ்ட் இருந்தே மோஸ்ட்லி அவங்கவங்க வேலைய அவங்கவங்க தான் செய்யணும். எல்லாத்தையும் நாமளே இழுத்து போட்டு நம்ம தலையில போட்டு நாம செஞ்சோம்னா, நம்ம வீட்லயே சமைச்சு, பாத்திரம் கழுவிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இன்னொரு கிளாரிஃபிகேஷன், அதாவது நெறைய பேர் ஹேப்பி ஹோம் மேக்கர்ஸா இருக்கீங்க. உங்களுக்கு வேலைக்கு போறதுல இஷ்டமே கிடையாது. உங்களோட சாய்ஸு. நீங்க வந்து வீட்ல ஹோம் மேக்கர்ஸா இருக்கணுன்றது. ஸோ அவங்களுக்கு நான் இந்த விஷயங்கள வந்து சொல்லல. அ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு, வேலைக்கு போயிட்டு, ஒரு பிரேக் எடுத்துட்டு, மறுபடியும் வேலைக்கு போறதுக்கு வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. நான் சொல்றது டிகிரி படிச்சவங்க. யுஜியோ, பிஜியோ பண்ணிட்டு, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு, நல்ல கை நெறைய சம்பாதிச்சுட்டு, ஆனா இந்த பிரெக்னன்சி அண்ட் அதுக்கப்புறமா குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக ஒரு பிரேக் எடுத்துட்டு, மறுபடியும் வேலைக்கு போகணும்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வீட்ல இருக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ அவங்களுக்காக இந்த விஷயங்கள வந்து நான் பேசுறேன். ஏன் வந்து அவங்கனால வேலைக்கு போ முடியல, சம்பாதிக்க முடியல அப்படின்னு நான் நோட் பண்ணது. இப்போ நான் பெங்களூர்ல இருந்த வரைக்கும், அங்க வந்து மல்டிலிங்குவல் லாங்குவேஜ் பீப்பிள் தான் ஒர்க் பண்றாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஒரு ஃபார்மசி இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு எம்என்சி கம்பெனி. அங்கேயும் நெறைய லாங்குவேஜ் பேசுற அவங்க ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ காலேஜ்ல நான் லெக்சரரா ஒர்க் பண்ணியிருந்தப்பவும், எல்லாமே மல்டிலிங்குவல் லாங்குவேஜ். இப்போ இங்க தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 70-80% தமிழ் பீப்பிள் எங்கனாலும் நம்ம வேலைக்கு போற இடத்துல இருக்காங்க. அட்லீஸ்ட் மோர் தென் 50% இருக்காங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஸோ நான் பார்த்த வரைக்கும், இப்போ ஜென்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. லேடீஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க இந்த மாரி இண்டஸ்ட்ரியில. ஆனா லெக்சரர் ப்ரொஃபஷன்ல, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல லேடீஸ் ஜாஸ்தியா இருப்பாங்க. நான் 2 சைடுமே பார்த்துட்டு தான் சொல்றேன். அந்த லேடீஸ்லயும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க நெறைய இருப்பாங்க. பிரச்சனையே கிடையாது. மேரேஜ் ஆகி குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா வேலைய கன்டின்யூ பண்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து யாருமே இல்ல. இப்ப நான் லாஸ்ட்டா ஒர்க் பண்ண காலேஜ்ல தமிழ் ஸ்டாஃப் யாருமே கிடையாது. ஐ மீன் மதர் டங் தமிழ் இருக்கவங்க யாருமே கிடையாது. லேடீஸ்ல ஒரு 70% வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க அங்க. அப்புறம் தெலுங்கு ஸ்பீக்கிங் இருந்தாங்க, கன்னடம் ஸ்பீக்கிங் இருந்தாங்க, அப்புறம் நான் இருந்தேன். மீன் என்ன தவிர தமிழ் தெரிஞ்சவங்க அங்க யாரும் இல்ல. ஆம், அ அப்போ வந்து நான் அப்ப நான் அப்பவே நெனச்சது. அதே மாரி இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்றப்பவும், என்னோட டீம் லீடர் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன் தான். அப்புறம் நெறைய நார்த் இந்தியன் தான் வந்து மேரேஜ் ஆனவங்க அங்க ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. தமிழ் பேசுறவங்க யாருமே இல்ல. தெலுங்கு அந்த மாரி தான் இருந்தாங்க கல்யாணம் ஆனவங்கலாம். அ நான் இந்த மாரி யோசிச்சேன் ஆக்சுவலா. எல்லாம் லஞ்ச் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஒண்ணா தான் இருப்போம். ஸோ அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். அதனால இது நான் சொல்றேன். நாம தான் வந்து ஃபுட்டுக்கு வந்து நெறைய ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறோம். சமையலுக்கு வந்து நெறைய ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டீஸ் ஆகட்டும், லஞ்சுக்கு வந்து பெரிய மெனு பிளான் ஆகட்டும், நைட்டு டின்னருக்கு என்ன சமைக்கிறதுன்னு ரொம்ப அதாவது நெறைய வெரைட்டீஸ் இருக்கிற மாரி. அதே மாரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், லஞ்சுக்கும் நடுவுல ஒரு ஸ்நாக்ஸு, லஞ்சுக்கும், டின்னருக்கும் நடுவுல ஒரு ஸ்நாக்குன்ட்டு சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இப்படியே தான் இருக்கு நமக்கு. அதுவே அவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னா, ஃபுட்டுக்கு வந்து அவ்ளோ ப்ரிஃபரன்ஸ் நம்மள மாரியெல்லாம் அவங்க வந்து அவ்ளோ வெரைட்டீஸ்லாம் குக் பண்றது கிடையாது. ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டப்பவும் நெறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. வேலைக்கு போனா ஹெல்த் இஷ்யூ வந்துரும். சம்பாதிக்கிற காசெல்லாம் டாக்டருக்கே போயிடும். கண்டிப்பா கிடையவே கிடையாது. சான்ஸே இல்ல. ஹோம் மேக்கர்ஸ்க்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இல்லையா? ஆக்சுவலா வீட்ல இருக்கும்போது தான் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, சண்டை இந்த மாரி இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வீட்ல இருக்கும்போது வரக்கு சான்சஸ் ஜாஸ்தி. இதுவே நம்ம வேலைக்கு போறோம்னு வீட்ட விட்டு வெளிய போயிட்டோம் அப்படின்னா, இந்த மாரி ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால வர ஸ்ட்ரெஸ்ஸு, சண்டைலாம் கம்மி. அது இல்லாம கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் நம்ம என்ன பண்றோம்? ஃபோன் தான் பார்த்துட்ருக்கோம்.
அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த நினைச்சு மனசை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது, ஒரு சின்ன விஷயத்த பெருசு பண்ணி அதை வந்து மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு அழுதுட்டு சண்டை போட்டுட்டு இப்படிதான் மோஸ்ட்லி இருக்கு நான் பார்த்த வரைக்கும். அதுவே அதாவது ஒரு ஒரு ப்ராவர்ப் நான் ஒன்று சொல்றேன். சும்மா இருக்கும் மனது சைத்தானின் உலைக்களம் அப்படின்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம சும்மா இருந்தோம்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக நிறையா இருக்கும். அதுவே நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, நிறைய பீப்புளை மீட் பண்ணுவோம், நிறைய பேத்து கூட பேசுவோம், பழகுவோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். நான் மோஸ்ட்லி ஒவ்வொருத்தர் கூட பழகும் போதும் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அதை நான் கற்றுப்பேன். அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இஸ் பவர்னு சொல்வேன். நிறைய விஷயங்கள் நமக்கு எப்படி தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மொபைல் வழியாக தெரிய வரதெல்லாம் வந்து லைஃபுக்கு யூஸ் ஆகாது. வீட்டை விட்டு வெளியே போய் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலஞ்ச். வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், வெளியே போனாலும் பிரச்சனை இருக்கும். அங்கே போனால் மட்டும் லைஃப் ஜாலியாக ஹாப்பியெல்லாம் இருக்காது. வேலை செய்கிற இடத்துலையும் பாலிடிக்ஸ் நடக்கும், வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை இருக்கும். அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து அதை ஓவர் கம் பண்ணி வர்றது தான் நம்மளோட டேலண்ட்டே. ஸோ இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அப்புறம் வந்து கம்பேர் பண்ணிக்கிறீங்க. மோஸ்ட்லி நான் என்ன வச்சே சொல்கிறேன், யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்லாம் வந்து இப்போ நான் அந்த மாதிரி சமைச்சு வீடியோ போடுறேன்னா எனக்கு வியூ போகும், நான் சம்பாதிக்கிறேன், அதனால நான் அதெல்லாம் பண்ணுறேன். நான் வீடியோ போடாத அன்னைக்கு என்ன சமைக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? நான் மற்றவங்க யாரையும் சொல்ல, நான் என்னையே சொல்லிக்கிறேன். இன்ஸ்டாலையும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்லாம் வருதுன்னா ஓகே, அது வந்து ஒரு ரெசிபியாக நம்ம வந்து அது ஒரு கைடாக எடுத்துக்கலாம். இது எனக்கு தெரியாதுன்னா சரி, அந்த ரெசிபி அவங்க சொல்லித்தராங்கன்னா அதை எடுத்துக்கலாம். ஆனால் அதுதான் ரியாலிட்டி. எல்லா நாளும் அவங்க எல்லாரும் 365 நாளும் அப்படிதான் சமைக்கிறாங்க, அப்படிதான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக அது ட்ரூ கிடையாது. ரெசிபீஸ்லாம் வந்து இப்போ எனக்கு ஒரு யூடியூபராக நான் ரெசிபி செஞ்சு போட்டால் அது வந்து அதில் வந்து நான் சம்பாத்தியம் வருது, நான் சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் வந்து வெரைட்டியாக பேக் பண்ணாதான் வியூ போகும், அதனால லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டியாக போடுறேன். ஆனால் உண்மையாக நான் இது வரைக்கும் சேனலில் லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டியாக பேக் பண்ணதே இல்லை. ஒர்க்கிங் உமன் ரொட்டீனில் நீங்கள் பார்த்துருக்கலாம். எது ப்ராக்டிக்கலாக பாசிபிளோ, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். வீடியோக்காகன்னு நான் ஸ்பெஷலாக என்னால் பண்ணவும் முடியாது. நான் குக்கிங்க்கு வந்து அவ்வளோ ப்ரிஃபரன்ஸும் கொடுக்க மாட்டேன். ஆனால் நல்லா விதவிதமாக சாப்பிட்றது வேற, ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்றது வேற. ஸோ இப்போ ரீசெண்டாக மாஸ்டர் செக்கப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு ஃபுட்டில். டெய்லி ப்ரோட்டீன் எடுக்கணும்னு நினைக்கிறோம், அது ஈஸி தான். தினமும் ஒரு முட்டை வேக வச்சு கொடுக்குறதுல ஒரு பெரிய வேலை இல்லை. வாரத்தில் 1 நாள் 2 நாள் பன்னீர் மஷ்ரூம் எல்லாம் சேர்த்துக்கிறோம், ரொம்ப ஈஸி தான். சிம்பிளாக சமையல் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், காலையில் ஜஸ்ட்டு 1.5 ஹவர்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு தாராளமாக குக் பண்ணி முடிச்சிடலாம். நைட்டே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம், தேங்காய்லாம் துருவி வச்சிட்டோம் அப்படின்னா அது நான் ஒரு 5 இயர்ஸாக அந்த ரொட்டீன்லேயே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், 1.5 ஹவர்ஸில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சோம். ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம், குழந்தையும் ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அதுக்கப்புறமா நாம் ரெடி ஆகிட்டு நாம் சாப்பிட்டு கிளம்புற வேலை மட்டும்தான் இருக்கும். ஈஸியாக 8:30 to 9 நம்ம வீட்டை விட்டு ஈஸியாக கிளம்ப முடியும். அது ப்ராக்டிக்கலி பாசிபிள். எங்கே நம்ம கஷ்டப்படுவோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாத்திரம் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன் சமைக்கிறதுக்கு. இந்த பாத்திரம் கழுவுற வேலை வந்து பெரிய டாஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு. அப்புறம் வீடு கிளீனிங், இது ரெண்டுத்துக்குமே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. எய்தர் இதுக்கு வந்து ஒரு மெய்டு நம்ம வச்சுக்கலாம், இல்லை கேஜெட்ஸ் வந்துருச்சு, டிஷ்வாஷர் வந்துருச்சு, ரோபோவாக் வந்துருச்சு கிளீனிங்க்கு. எல்லா வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்கிற மாதிரி இப்போ எல்லார் வீட்லேயும் ரோபோவாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஒரு மெய்டுக்கு வந்து நம்ம சேலரி கொடுத்து வைக்கும் போது அவங்களுக்கும் நம்ம ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறோம். அப்புறம் நான் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் வந்து 30 ஃப்ளாட் இருக்குது, 29 ஃப்ளாட்டில் மெய்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, என்னென்னா கேஜெட்ஸ் இருந்துச்சு. மேபி நான் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தேன்னா நானும் கண்டிப்பாக மெய்டு வந்து போட்டிருப்பேன். நாமளே எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் இந்த பாத்திரம் கழுவுறதெல்லாம் யாருமே பண்ணுறது இல்லை, அது ஏன் தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது வேறு லாங்குவேஜ் பீப்புள், அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்திரம் கழுவுறதெல்லாம் வேலைக்காரங்க தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. நாம் பாத்திரம் கழுவுறத அவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க. பட் எனக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்க லைஃப் கூட கம்பேர் பண்ணிட்டு அவங்களாம் மெய்டு வச்சுருக்காங்க, அதனால் நானும் வச்சுப்பேன்னு என்னைக்கு நான் போனதில்லை. எனக்கு தேவைன்னா நான் வைப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருந்த வரைக்கும்
எல்லார் வீட்லயும் மெய்டும் இருக்காங்க, குக்கு தனியா வராங்க. காலையில குக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சமைச்சு வச்சுட்டு அவங்க போயிருவாங்க. அதுக்கப்புறமா மெய்டு தான் வந்து பாத்திரம் கழுவுவாங்க, வீடு கிளீன் பண்ணுவாங்க, வாஷிங் மிஷின்ல துணிய போடுவாங்க, போட்ட துணிய எடுத்து காய போட்டு போறாங்க. இது வந்து ஒர்க்கிங் உமனுக்கு மட்டும் இல்ல. ஹோம் மேக்கர்ஸா இருக்கிறவங்களும் மெய்டு குக்கு வச்சிருக்காங்க. அது அவங்களோட சாய்ஸ். அத பத்தி நான் எந்த கமெண்ட்டும் சொல்லல. ஸோ சப்போஸ் நீங்க வேலைக்கு போக நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து கஷ்டப்பட போறது இந்த பாத்திரம் கழுவுறதுலயும், வீடு கிளீனிங்லயும் மட்டும் தான். அப்புறம் மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே எய்தர் பேரண்ட்ஸோ இல்ல மாமனார், மாமியாரோ கூட இருக்காங்க. கண்டிப்பா மதர் இன் லா இருக்காங்க. எங்க அபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, தெலுங்கு பீப்பிள் அவ்ளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு 90% ஜாப் போறாங்க. ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் கண்டிப்பா கிடையாது. அவங்கனாலலாம் வந்து படிச்சுட்டு கண்டிப்பா அவங்களோட டேலண்ட்ட வேஸ்ட் பண்ணிட்டு வீட்ல இருக்க முடியாது. அதனால அவங்க கண்டிப்பா வேலைக்கு போறாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க அவங்க வீட்ல. ஆ குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்க மதர் இன் லா, ஃபாதர் இன் லா கூட இருக்காங்க. குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக மட்டும் தான் அவங்க இருக்காங்களே தவிர, அவங்க வீட்ல மெய்டு, குக் இருக்காங்க. ஸோ இப்ப பெரியவங்கள வந்து எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம வேலைக்கு போறோன்னா, குழந்தை ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்துரும். நம்ம ஒரு 1 ஹவர் லேட்டா வருவோம். அந்த ஒரு டைம் கேப்புக்கு குழந்தைங்கள நல்லா பார்த்துப்பாங்க கண்டிப்பா. அவங்க வந்து கூட இருக்காங்க. மாமியார் கூட எல்லார் வீட்லயும் இருக்கிற மாரி தான். கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு மருமக வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காகவே அவ்ளோ இதா வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாரி ஒரு சிட்டில வந்து இருக்காங்க. ஆக்சுவலா. ஆம். அதாவது சம்பாதிக்கிறதுக்கு வந்து அவ்ளோ ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெயினா ஒன்ஸ் ஒரு கேப் எடுத்துட்டோம்னா, ரியல் ஃபேக்ட் வந்து நமக்கு வீட்லருந்து பழகிருது. உண்மைய சொல்லணும்னா சோம்பேறித்தனம் தான் நமக்கு. நமக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைல் பழகிருது. அதுக்கப்புறமா நம்ம வேலைக்கு போகணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறோம். அப்படியே நினைச்சாலும் ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனா ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் 1 மந்த் நீங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எப்படி பிளான் பண்ணணும், குக்கிங் எப்படி பிளான் பண்ணணும், நம்ம இந்த வீட்டு வேலைங்கள வந்து என்ன பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு நீங்க ஆட்டோமேட்டிக்கா யோசிப்பீங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாரி எல்லாத்தையுமே மாத்துவீங்க. வேலைக்கு போற நெறைய பேர் சொல்லுவாங்க, "அப்பா ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ! வீட்லயும் வேலை செஞ்சு, வெளியும் வேலை செஞ்சு என்னால முடியலன்னு" சொல்லுவாங்க. ஆனா நல்லா நோட் பண்ணி பாருங்க, அவங்க யாரும் வேலைய ரிசைன் பண்ணவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் வேலைய விடவே மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனால கிடைக்கிற அட்வான்டேஜ். அமௌண்ட் காசுன்னு மட்டும் இல்ல. அந்த காசுனால கிடைக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆகட்டும், நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். உண்மைய சொல்லணும்னா, சம்பாதிக்கிற பொண்ணுக்கு வந்து உண்மையாவே மதிப்பு, மரியாதை ஜாஸ்தியா தான் இருக்கு. அந்த பொண்ணு பேசுறதுக்கு வீட்ல வந்து அவ்ளோ ரெஸ்பெக்ட் இருக்கு. அதோட கருத்துக்கள், ஒப்பீனியன் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஹோம் மேக்கர்ஸ்க்கும் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் வருவீங்க. ஹோம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கு. இருந்துச்சுன்னா சந்தோஷம். இல்லாதவங்கள என்ன பண்ணலாம்? சம்பாதிக்காம வீட்ல இருக்காங்க. அவங்களோட அவங்களோட பர்சனல் தேவைகள பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு, எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும், எனக்கு ஒரு க்ரீம் வாங்கணும், ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கணும், எனக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது நான் வாங்கணும்னா, நான் ஒவ்வொரு தடவையும் போய் ஒரு ஃபோன் ரீசார்ஜுக்கு கூட என்னால சத்தியமா யார்ட்டயும் போய் ₹50, ₹100க்கு நிக்க முடியாது. ஒன்ஸ் நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போன உடனேயே எனக்கு வந்து மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் சம்பாதிச்சு என்ன பார்த்துக்கணும். அதுதான் என்னோட மென்டாலிட்டி. ஸோ அந்த மாரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறனால தான் என்னால வந்து வேலைய ரிசைன் பண்ணிட்டு உண்மையா வீட்லலாம் உட்காரவே முடியல. நான் பிசினஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணலன்னா நான் வேலைக்கு போயிருப்பேன். கண்டிப்பா நான் இங்க எங்கேயா வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பேன். அல்லாம வீட்ல இருந்தா இன்னும் வேலை தான் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு பேசாம வீட்ட விட்டு வெளிய வேலைக்கே போயிரலாம்னு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஹோம் மேக்கர்ஸ் வந்து எதுவும் அஃபண்ட் ஆயிராதீங்க. ரியல் ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் சொல்றேன். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த பாயிண்ட்ஸை யோசிச்சு பாருங்க. நான் இந்த மாதிரி பேசின நிறைய வீடியோஸ் வந்து மோட்டிவேட்டிங்காக இருந்து நிறைய பேர் வேலைக்கு அப்ளை பண்ணி வேலையில் ஜாயின் பண்ணி எனக்கு எக்கச்சக்கமான மெயில் வந்திருக்கு. நீங்கள் பேசுனது உண்மைதான், நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் நீங்கள் சொன்னதை கேட்டு நான் வேலைக்கு அப்ளை பண்ணேன், எனக்கு வேலை கிடச்சிது, நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், நான் இவ்வளோ லேக்ஸ் மந்த்லி சேலரி வாங்குறேன். அந்த மாதிரி நிறைய ஐடியில் பிரேக் எடுத்தவங்களாம் மறுபடியும் ரீஜாயின் பண்ணி எவ்வளவோ மெயில் நான் படிச்சிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்காக மட்டும் இல்லாமல்
நமக்கே நம்ம மேல ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னா, நம்ம ஹேப்பியா, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நிம்மதியா, பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, சந்தோஷமா இருக்கிறது வேற, நிம்மதியா இருக்கிறது வேற. வீட்ல இருந்து சும்மா சமைச்சுட்டு, வீட்டு வேலைகள மட்டுமே செஞ்சுட்டு இருந்தா, அது வந்து ஒரு நிம்மதிய குடுக்கும்னா, நீங்க தாராளமா அந்த ஹோம் மேக்கர்ஸா இருந்தா நிம்மதியா இருக்கலாம். ஹோம் மேக்கரா இருக்கிறது எனக்கு நிம்மதியா இல்ல, நான் சம்பாதிச்சே ஆகணும்னு நெனைக்கிறவங்க, நான் சொன்ன இந்த ஒரு சில விஷயங்கள யோசிச்சு வேலைக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.